இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முகத்துல இருக்கும் மங்குவை வீட்டு வைத்தியத்துல எப்படி நம்ம சரி செய்யலாம். இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தோம்னா கண்டிப்பா இந்த மங்குவை போக வைக்கலாம். இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது போல மங்குகள் வருவதற்கு பலவித உடல் நல கோளாறுகள் தான் காரணமா இருக்கலாம் என்பதை ஞாபகத்துல நம்ம எல்லாருமே வச்சுக்கணும். மங்கு வருவதற்கான சில காரணங்களை தெரிந்து கொள்ளலாம். முகம், கழுத்து, தோள்கள், கைகள்ல பழுப்பு அல்லது லேசான கருப்பு நிற படைகள் போன்று படர்வதையே மங்கு என்று சொல்றாங்க. இது ஒருவரின் சருமத்துல பழுப்பு நிற படைகள் போல இருப்பதனால சூரிய வெப்பத்தில் ஏற்பட்ட தழும்புகள் என பலரும் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது போல மங்குகள் வருவதற்கு பலவித உடல்நல கோளாறுகள் தான் காரணமாக இருக்கலாம் என்பதை நம்ம நினைவுல வச்சுக்கணும். மங்கு வருவதற்கான சில காரணங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஹார்மோன். மங்கு வருவதற்கு ஹார்மோன் மாற்றமும் முக்கிய காரணம். பொதுவாக இது கர்ப்பிணி பெண்களையே அதிகம் பாதிக்குது. ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரோன் போன்ற ஹார்மோனில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளால தான் தோல் நிறமிக்கு காரணமாக இருக்கும். மெலனோசைட்ஸ் தூண்டப்பட்டு சருமத்துல பழுப்பு நிறத்துல திட்டுகள் தெரியுது. கருத்தடை மாத்திரைகள் இல்லைன்னா ஹார்மோன் மாற்று சிகிச்சையை எடுத்துக்கொள்றதுனால கூட இது போன்ற மங்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சூரிய ஒளி. சூரிய ஒளியிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் மெலனோசைட்ஸை தூண்டி மெலனின் உற்பத்தியை அதிகப்படுத்துது. இதன் காரணமாக கோடை கால மங்கு வருவது அதிகரிக்குது. அடுத்தது வெப்பம். புற ஊதா கதிர்கள் தவிர்த்து வெயிலின் தாக்கமும் மங்கு தாக்குவதை அதிகப்படுத்துது. இது வெப்பநிலையில் நீண்ட நேரம் இருப்பது அல்லது அதிக வேர்வை வரும்படியான வேலைகளை செய்வதனால சருமத்துல மங்கு வருவது அதிகரிக்குது. அடுத்தது வெளிச்சம். எலக்ட்ரானிக் சாதனங்களிலிருந்து வெளிவரும் நீல நிற வெளிச்சமும் மங்கு வருவதற்கு காரணமாக இருப்பதாக ஆய்வுகள்ல சொல்றாங்க. ஆனால் இது குறித்து இன்னும் விரிவான ஆய்வுகள் இன்னும் சரியா நம்மளுக்கு வரல. அடுத்தது மரபணு. மரபணு ரீதியாகவும் மங்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக ஆய்வுகள்ல சொல்றாங்க. ஒருவருடைய குடும்பத்துல யாருக்காவது மங்கு பிரச்சனை இருந்தால் மற்ற நபர்களுக்கும் அதன் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்காம். மங்குவை குணப்படுத்தும் வீட்டு வைத்தியம். இப்படி வர மங்குகளை நம்ம வீட்டு வைத்தியத்தை வச்சு எப்படி குணப்படுத்தலாம் என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்ல உள்ள சிட்ரிக் ஆசிட் கரும்புள்ளிகளை நீக்க உதவுது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாமே லெமன் ஜூஸில் துணியை நனைச்சு அதை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தடவணும். பின்னர் 10-15 நிமிடங்கள் கழித்து வெதுவெதுப்பான தண்ணீர்ல அந்த இடத்த நல்லா கழுவிடணும். மங்குகள் நீங்கும் வரை இதை தொடர்ச்சியா நம்ம செஞ்சுட்டு வரலாம். அடுத்தது கற்றாழை. சருமத்திற்கு இதமளிக்கும் கற்றாழையில மங்குவை நீக்கும் பண்புகள் நிறைய இருக்கு. கற்றாழை பசையை மட்டும் தனியே பிரித்தெடுத்து அதை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நம்ம தடவிட்டு பின்னர் 20-30 நிமிடங்கள் கழிச்சு நம்ம கழுவிடணும். அடுத்தது ஆப்பிள் சீடர் வினிகர். நம்ம சருமத்தின் தோல்களை உரிக்கவும் கரும்புள்ளிகளை போக்கவும் ஆப்பிள் சீடர் வினிகர் உதவியா இருக்கு. தண்ணீரையும் ஆப்பிள் சீடர் வினிகரையும் சம பங்காக எடுத்துக்கிட்டு அதை ஒரு துணியில நினைச்சு பாதிக்கப்பட்ட பகுதிகளை தடவிட்டே வரணும். சில நிமிடங்கள் பிறகு தண்ணீர்ல நல்லா கழுவிடணும். தினமும் இது போல மாலைகள்ல அதாவது ஈவினிங் டைம்ல நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு. மங்கு வராமல் இருக்க வேண்டுமென்றால் சூரிய ஒளியிலிருந்து நமது சருமத்தை முதல்ல பாதுகாக்கணும். அந்த SPF 30 அல்லது அதற்கும் மேலுள்ள சன்ஸ்கிரீனை எப்பொழுதுமே பயன்படுத்திட்டு வரணும். ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு முறை நம்ம சன்ஸ்கிரீன் பூசிக்கிட்டே வந்தோம்னா அதுவும் வெளியே செல்லும் பொழுதோ அல்லது நீச்சலுக்கு போகும் பொழுதோ தவறாமல் இதை நம்ம கடைபிடிக்கணும். சூரிய ஒளியிலிருந்து மோசமான புற ஊதா கதிர்களிலிருந்து பாதுகாக்க நல்ல அகலமான தொப்பி, சன்கிளாஸ் மற்றும் உடைகளை அணிஞ்சிட்டு போகணும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா மங்கு இருக்கிறவங்களுக்கு அடியோட கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம நம்ம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒரு வீடியோவும் உங்களை சேரும்.